ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनोपनिषत् शान्ति पाठम्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माकं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோபனிஷத்துல சாந்தி பாடத்துல உடல் ஆரோக்கியம், அங்கங்கள், வாக்கு, பிராணன், செவி, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அதெல்லாம் சக்தி பெறட்டும் அப்படின்னு சிஷ்யன் பிரேயர். நான் முக்கியமாக அதில் ஸ்பெஷலாக கேனோபனிஷத்தில் இந்த ஆப்யாயந்து இதில் வர்ற இது வந்து பிரம்மம், நான் பிரம்மனை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக, பிரம்மம் என்னை நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும். அதை நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் பிரம்மனை நிராகரணம் பண்ணுறங்கிறது அதனோட வேல்யூ தெரியாமல், அதன் மேலே ஸ்ரத்தை இல்லாதனால நம்ம அதை நிராகரணம் பண்ணிடுறோம். அடுத்தது இறைவனுடைய அனுகிரகம் இல்லைனாலும் இந்த பாதையில் நம்மளால் செல்ல முடியாது. அப்போ அவருடைய அனுகிரகம் வேண்டப்படுகிறது. குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு தான் அனுகிரகம் அதிகமாக தேவை. கிளாஸை புரிஞ்சுக்கிறக்கோ அதுக்கெல்லாம் அதிகமாக நமக்கு கஷ்டம் கிடையாது. உண்மையாலுமே வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டங்கிறது கிளாஸில் சொல்லி கொடுக்குற விஷயம் புரியாதது அல்ல. ஏன்னா குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஈஸியாக அங்கே புரிஞ்சிடும். அப்போ எது கஷ்டம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? சாதன சதுஷ்டிய சம்பத்தியை பெறுவது தான் கஷ்டம். அப்போ அதற்குண்டான பிரேயர் நம்ம பார்த்தோம். அப்புறம் எடுத்தோன்னே இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சிஷ்யனோட பேரோ குருவோட பேரோ அல்லது கட உபனிஷத் மாதிரி எடுத்தோன்னு ஒரு பெரிய கதையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எதில் ஆரம்பிக்குது? சிஷ்யனுடைய கொஸ்டின். அதுவும் பாருங்க, சிஷ்யனுடைய கொஸ்டின் அப்படிங்கிறதுல நாம் அதில் ஒரு சிந்திச்சுக்கணும். இப்போ சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்குறார் அப்படின்னா குருவுக்கு சிஷ்யன் எந்த விதத்தில் பலனடைகிறான்னு பாருங்க. ஒரு கேள்வி கேட்குறோம், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா குருவுக்கு ரெண்டு புரியும். எது வரைக்கும் இவனுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் இவனுக்கு என்ன புரியலிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் கேள்விகள் கேளுங்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எது எது புரிஞ்சுதுங்கிறதும் நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தை கேள்வி 3 வார்த்தை போட்டு ஒரு சென்டென்ஸ் கேட்டாலும் 10 வார்த்தைகளை போட்டு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் கேட்டோன்னே டக்குன்னு எங்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஓ, இது வரைக்கும் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதுக்கு இவங்களுக்கு புரியல அப்படிங்கிறது குருவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது வரைக்கும் அதனால தான் எடுத்தோன்னே கேள்வி வருது இந்த உபனிஷத்துல. அப்போ இந்த கேள்வியை கேட்கும் போதே குருக்கு என்ன தெரிஞ்சு போயிருது? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் இவர் உத்தம ஸ்டூடெண்ட். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ உத்தம ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கிறவரே இவர் உத்தமா இருக்கும்போது குரு கண்டிப்பாக எப்படிதான் உத்தம சிஷ்யனா நாமளே வச்சுக்கலாம், அது பேர் கிடையாது. அப்போ எதுக்காக கேள்வி கேட்குறான்? குருவுக்கு தெரியணும் எனக்கு எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன இதுக்கு மேலே என்ன தெரியணும் அப்படின்னு அவருக்கு தெரியணும். அப்பதான் அவர் டீச்சிங் ஆரம்பிக்க முடியும் அவர்னால. அதனால இன்டெலிஜென்ட் உத்தம சிஷ்யன் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த கேள்வி கேட்கிறான்னு பார்த்தோம். அது இந்த ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கு வெட்கப்படுவோம், சங்கோஜப்படுவோம். என்னென்ன நமக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருமோ,
என்னது இது? எனக்கு தெரியாதுன்னு அவர் தெரிஞ்சு போச்சா என்னை பற்றி என்ன நினைப்பார்? எனக்கு தெரியாதுன்னு கூட படிக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்ச என்ன ஆகிறது, என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறதுன்னு நினைச்சோம்னா இந்த வேதாந்தத்தில் நம்மளால முன்னேறவே முடியாது. யார் என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க பிரச்சனை. எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது, இதுக்கு மேலே புரியல. நான் கிளியர் பண்ணாதான் நான் மேலே நான் என்னால் போக முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் மேலே ஏறி போய் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணுமே தவிர குரு நம்மளை தப்பாக நினச்சிக்குவாரோ, இத்தனை சொல்லி கொடுத்து இன்னும் புரியலையே நினச்சிக்குவாரோ நினச்சாலோ, இல்லை கூட இருக்கவங்க ஏதாவது நம்மளை அப்படியே நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன நினச்சாலோ உட்காந்து கிளாஸ் கேட்குற டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ ஆல்சோ. கேள்விகள் வெட்கப்படாமல். ஏன் வெட்கம்னா அகங்காரம். நான் எனக்கு யாராவது என்னை ஏதாவது தெரியலன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு மஃபியா லேடி உங்களை முன்னேறக்கே விட மாட்டான். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு அவங்க என்ன நினைக்கிற அப்படித்தான் அவங்க நினைச்சாலும் தட் இஸ் தயர் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். ஐ ஹாவ் டு கிளியர் மை டவுட். அப்போ எந்த இடத்துல நான் குருவுக்கு தெரியணும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த வரைக்கும் புரிஞ்சிருக்காங்கிறது குருவுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் அந்த இடத்துல இருந்து டீச்சிங்கா ஆரம்பிப்பார். இவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு புரியணும். அப்பதான் அவருக்கு இருக்கிற விஷயத்த கறக்க முடியுமே தவிர நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க நான் பாட்டுக்கு கம்மன் இருப்பேன்னா வேதாந்த பாதையில் நம்மளால முன்னேற்றத்தை காண முடியவே முடியாது. அதனாலதான் எடுத்தோன்னே உபனிஷத்து என்ன சொல்லுது, கேள்வி கேட்டு பழகுங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட தான் எடுத்தோன்னு என்ன கேக்குது, கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனக கேன பிராணக பிரதமக பிரைத்தி யுக்தக கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுகு ஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி. இதனுடைய சாராம்சம் நம்ம பார்த்தோம். மெயினா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஸ்தூல சரீரங்களும் சரி 5 பூதங்களும் ஜடம். அப்ப அதிலிருந்து உருவான சூக்ஷ்ம சரீரம் ஜடம்தான், ஸ்தூல சரீரமும் ஜடம்தான், அதிலிருந்து உருவான மனமும் ஜடம்தான். அப்படி இருக்கும்போது இந்த பாடி எப்படி கான்சியஸா இருக்குது, சேத்தனமாக எடுத்துக்கலாம். எப்படி இது சேத்தனமாக இந்த உடம்பு செயல்படுகிறது, அதுதான் அந்த விஷயத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, தெய்வம், அதாவது அது ஒரு ஒரு பிரகாசமான ஒரு சொரூபம், அதெல்லாம் தெரியுதவருக்கு. ஏதோ ஒன்று இருக்குது, அதை பத்தின விளக்கங்கள் எனக்கு இன்னும் சரியா புரியல, அதை பத்தின விளக்கங்கள் தேவை அப்படிங்கிறது தான் அவனுடைய பேசிக் கொஸ்டின் கேட்கறதுடைய ஆதாரமே. இப்ப பாருங்க, கேன அப்படிங்கிறத அவர் என்ன கேன யாரால், அது இன்னும் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா அந்த உடல் செயல்படுவதற்கு காரணமா ஒரு வஸ்து இருக்கு. இந்த எல்லாமே ஜடம், ஆனா அந்த உயிர் இந்த உடல் சேத்தனமா இருக்குது. அப்போ ஏதோ ஒண்ணு காரணம். அப்ப கேன அது யாரு பாருங்க. நம்ம இன்னும் டெப்தா புரிஞ்சோம்னா அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறார், அந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உடலை தாண்டி உடலுக்கு அப்பாற்பட்ட உடலை வியாபித்திருக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை பத்தின விளக்கங்கள் சொல்லுங்க. அதை பத்தி நான் இன்னும் தெளிவடையிலன்னு அர்த்தம் இருக்கு. அதை பத்தி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, பட் அதை பத்தின எனக்கு தெளிவு இன்னும் கிடைக்கல அப்படிங்கறத அவருடைய கொஸ்டின். அப்ப கேனுங்கிறத அவர் என்னவா நினைச்சு கேட்டிருக்கலாம், ஆச்சாரியர்களா சொல்றது அந்த விஷயம் சத்தா அசத்தா. இந்த உடலை சேத்தனமாக வச்சிருக்கிற விஷயம் சத்தா இருக்கணுமா அசத்தா, அல்லது சேத்தனமா அச்சேத்தனமா, இல்லது உடலோடு சேர்ந்த ஒரு அங்கமா, உடலை விட்டு உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா, உடலில் இருக்கிற ஒரு அங்கமா, அப்படி கூட டவுட் வரலாம்ல, உடலில் இருக்கிற ஒரு அங்கமா அல்லது அபின்னு சொல்லுவோம், உடலோடு சேர்ந்த ஒரு அங்கமா அபின்ன, உடலை தவிர்த்து வேறான விஷயமாக இருக்கலாம். அது எனக்கு தெரியல, ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது, அது எப்படிப்பட்ட தத்துவம் சொரூபம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலங்கிறத என்ன கேள்வி வருது. கேன இஷிதம், இஷிதம் பிரேஷிதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷுத தாத்து. இஷிதம்னா இஷிதம் அப்படிங்கிறது அவருடைய யாருடைய இச்சையினால், இஷ் அதுதான் தாத்து ரெண்டுக்குமே. அப்ப யாருடைய இச்சையினால் மட்டுமே, யாருடைய இச்சை ஆசையினால் இந்த உடல் செயல்படுகிறது, அது இஷிதம்னு பார்ப்போம். அதே பிரேஷிதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரா கூட்டல் இஷத்தி தான் பிரேஷிதம். அந்த இஷத்திக்கு முன்னால பிரா போட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல பிரேஷிதம். சோ இஷித்தம்னா இச்சையினால், அதே பிரேஷித்தம்னாக ஒரு யாரு, அதாவது சந்நிதி மாத்திரேனன் மீனிங் வரும். பிரேஷித்தம்க்கு இஷித்தத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா,
இஷித்தம்னா யாருடைய இச்சையினால் ஆசையினால் நிறுத்திக்கலாம். அதுக்கு முன்னால பிரா போட்டு ப்ரிஃபிக்ஸ் போட்டு இஷத்தி தான் பிரேஷித்தம். அப்ப பிரேஷித்தம்னா என்ன மீனிங்னா யாருடைய சந்நிதி மாத்திரேன, யாருடைய சந்நிதி. எப்படி ஒரு மேக்னெட்டு இரும்பு துகள்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணப்படுகிறதோ அந்த மாதிரி சந்நிதி மாத்திரேன அப்படின்னா யாருடைய இருப்பால் அர்த்தம். சந்நிதின்னு என்னது? யாருடைய இருப்பால் என்னென்ன இயங்குகிறது, என் மனம் எப்படி இயங்குகிறது, அதுதான் அவருடைய கேள்வி. யாருடைய இருப்பால் என்னுடைய மனம் இயங்குகிறதுங்கிறார். ஏன் மனம் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லைன்னு அவர் சொல்றார். யாரோ பேச்சை மனம் கேட்டுக்கிட்டு செயல்படுது, அது யாரு? மனம் என் பேச்சை கேட்பதில்லை, ஏதோ ஒண்ணு இருக்குது, அப்படியே அதை அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா என் மனம் நான் சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல, அப்போ யாரோ ஒண்ணு உள்ள இருக்கு, அது யாரு? அதுதான் கேன இஷித்தம், இசிக்கப்பட்டு பிரேஷித்தம். யாருடைய சந்நிதி மாத்திரேன, யாருடைய இருப்பால், யாருடைய ஆசையால், யாருடைய இருப்பால், யாருடைய ஆசையால் இச்சையினால் அல்லது யாருடைய இருப்பால் கட்டாயப்படுத்தப்பட்டது போல் மனம் என்னது? விஷயத்தில் வீழ்கிறது. மை மைண்ட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். அப்படி எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்க மாதிரி தெரியுது. அடுத்தது மனம் சொல்லிட்டாரா? எடுத்தன மனம் தான் சொல்றாரு. அடுத்தது பிரதமக பிராணக அப்படின்னா, பிரதமகனா மூச்சுக்காற்று. ஏன்னா உடலில் உயிர் இருக்குன்னா சேத்திரமா இருக்குன்னா முதல் முக்கியம் எது? நம்ம எதை வச்சு நம்ம உயிர் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோம்? பிராணன் ஓடுதா வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ பிரதமனா மூச்சுக்காற்று. இந்த இடத்துல வந்து பிராணன் வருது, நமக்கு 5 பிராணன் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை குறிக்கிறது விட மூச்சு காற்றாக அவர் மீனிங் பண்ணி கேட்கிறாரு. யாருனால இந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியில் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பிரதம நம்பர் 1 பிராணனா மூச்சு காற்று. யாரு முக்கியமான பிராணன்? கேன யாருடன் சேர்ந்து, யாருடைய இருப்பினால், யாருடைய இச்சையினால் இந்த மூச்சு காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் மனம். யாருடைய இச்சையினால், யாருடைய சந்நிதியினால் மனம் செயல்படுகிறது. அடுத்தது மூச்சு காத்து. யாருடைய இச்சையினால், அந்த இஷித்தம் பிரேஷித்தம் ரெண்டையும் போட்டுக்கலாம். யாருடைய இச்சையினால், யாருடைய சந்நிதியினால், யார் இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். சந்நிதினா யாருடைய இருப்பால், இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது, அதனுடைய இருப்பால் இது ஓடிட்டு இருக்குது. பிராணன் மூச்சு காத்து ஓடிட்டு இருக்குது. சேர்ந்ததாக பிரைத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிராணன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து 3வது கேன யாரால் இஷித்தம் இச்சிக்கப்பட்டு, இமாம் வாச்சம் வார்த்தையை நம்ம பேசுறோம் இல்லைங்களா, யாருடைய இச்சையினால், யாருடைய இருப்பால், இஷித்தம் பிரேஷித்தம், யாருடைய இச்சையினால், யாருடைய இருப்பால் இந்த மனிதர்கள் பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே வாய் மூடாம. எப்படி நடக்குது? ஏன் இருக்கிறதெல்லாம் ஜடம். சூக்ஷ்ம சரீரம் ஜடம், சூழ சரீரம் ஜடம், மனமும் ஜடம், வாயும் ஜடம், வாயில் இருக்கிற நாக்கும் ஜடம், வாயில் இருக்கிற உதடும் ஜடம், எல்லாமே ஜடம். ஆனா வாய் மூடாம, ஏன்னா இப்ப ஜடம்னா ஒரு கையில ஒரு பக்கத்துல ஒரு புக் இருக்கு, நோட் புக்னா அதெல்லாம் வச்சது வச்சபடி இருக்குது, அதெல்லாம் எதுவும் அசைகிறது இல்லை. ஜடத்துக்கு அதுதான் தன்மை. இது நமக்கு தெரியுது ஜடம்னு. யாரால் இஷித்தம் பிரேஷித்தம், யாரால் இச்சிக்கப்பட்டு, யாருடைய இருப்பால் இந்த வாயை டடன் பேசிக்கிட்டு இருக்குது. மனம், மூச்சு காத்து, பேச்சு, இந்த 3ஐயும் அவர் எடுக்கிறார். இது நாம என்னன்னு எடுத்துக்கலாம்? பிராணன், பஞ்ச பிராணன் எடுத்துக்கலாம். மனம்ங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை எடுத்துக்கலாம். பிராணங்கிறது 5 பிராணனை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வாக்குங் போது 5 கர்மேந்திரியங்களை புரிஞ்சுக்கணும். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுல அடுத்து என்ன சொல்றாரு? வதந்தி. அடுத்தது கஹா ஊஹ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அந்த வாக்குங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ பிராணன் சூக்ஷ்ம சரீரத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டார். இதனால இதெல்லாம் இயங்குகிறது. கஹா ஊ எந்த தெய்வீக தத்துவம் தெரியுது அவருக்கு. அது எந்த ஒன்றுனால இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணன், மனம் செயல்படுகிறதோ கண்டிப்பா அது தேவகா. தியோத்தனம்னா, தேவகங்கிறது தியோத்தனம்னு அர்த்தம். தியோத்தனா அது ஒரு பிரகாச ஸ்வரூபமா தான் இருக்கணும். ஒரு அறிவு ஸ்வரூபத்துக்கு தான் தேவம். தேவம்னா தேவக அப்படிங்கும் போது நம்ம தேவதைகளை நினைக்க கூடாது. இந்த இடத்துல தியோத்தனாத் தேவம் சொல்லுவோம். தியோத்தனம்னா ஒளிகிற தன்மை, ஞான சொரூபம். அதுக்கு பேரு தியோனம். ஒளி பிரகாச சொரூபம், ஞான சொரூபம், அறிவு சொரூபம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது.
ஏன்னா கஹா உ எந்த தெய்வீக தத்துவம் எது ஆட் பண்றாரு இப்போ சக்ஷுகு. இப்ப ஞானேந்திரியத்தை கொண்டு வந்துறாரு. இந்த கண்ணு தூங்குற நேரமும் தவிர மற்ற நேரம் எல்லாமே எதையோன்னு பார்த்துக்கிட்டே அது என்னத்தை பார்க்கறங்கிற ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குதே. எப்படி இது நான் ஸ்டாப்பா கண் வேலை செஞ்சுட்டு இருக்குதே எப்படி? யாருடைய இஷிதம் பிரேஷிதம் அந்த வேர்டை ஒன்னொன்னு சேர்த்துக்கிட்டே வரணும். யாருடைய இச்சையினால் இந்த கண்ணு பார்க்குது, யாருடைய இருப்பால் இந்த கண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்குது. சோ இப்ப என்ன கொண்டு வரோம்? ஞானேந்திரியம். வாக்குங் போது கர்மேந்திரியம், சக்ஷுங் போது கண்ணுங் போது ஞானேந்திரியத்தை கொண்டு வந்துடலாம். இப்ப எல்லா ஞானேந்திரியமும் ஸ்ரோத்திரம் அதுல செவியை ஆட் பண்ணிக்கிறார். எப்பவுமே ஞானேந்திரியத்துல ஸ்ரோத்திரம்ங்கிற வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தனியா ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் வேதாந்தம். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ணு இருக்குதோ இல்லையோ காது நல்லா கேட்டுறணும். அதனாலதான் தனியா பாருங்க, நீ பிரிச்சு பிரிச்சு ஸ்ரோத்ரம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் டு ஹியர் த வேதாந்தம். அதனாலதான் பிரிச்சு என்ன சொல்றாரு? ஸ்ரோத்ரம். இந்த செவி எப்ப பார்த்தாலும் நம்ம கவனம் இல்லை, அதுக்குள்ள என்ன போயிட்டே இருக்குது? விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அது இஷிதம் பிரேஷிதம், யாருடைய இருப்பு யாருடைய இச்சையினால். செவியும் யுனக்தி இந்த விஷயத்தோடு இணைந்து எப்படி இதெல்லாம் செயல்படுகிறது. சோ என்னென்ன கவர் பண்ணிட்டாரு? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணன், மனஹா. எல்லா சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட் இதை கேட்கிறாரு அப்படின்னா இப்ப குருக்கு என்ன தெரியும்? ஓ இவனுக்கு சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீரத்தை பத்தி எல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அவர் அங்கிருந்து டீச்சிங் ஆரம்பிக்க முடியும். அதனாலதான் கேள்வி கேட்கணும். பரிப்பிரஷ்னேன சேவையா. பரிப்பிரஷ்னம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். கேள்வி கேட்கணும். பரிப்பிரஷ்னேன கூட சேவையான்னு வரும். சோ கேள்விகள் கேட்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? வந்தோன்ன ஸ்டூடெண்ட் எனக்கு எது எது தெரியும், எனக்கு எது எது தெரியாதுங்கிறத ஓப்பனா கேள்விகள் கேட்டு குருவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு எஸ்ஏ மாதிரி சொல்லணும். ஜி எனக்கு இதெல்லாம் தெரியும், ஜி எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க ஜின்னு சொல்ல வரணும். எது தெரியாதுங்கிற இவனுக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொல்றத இன்டைரக்டா நாசூக்காக கேள்வி மூலியமாக எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுங்கிறத சிஷ்யன் குருக்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப யார் பதில் சொல்லி ஆகணும்? குரு எடுத்தொன்ன குரு பதில் பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோக யத்து வாச்சோக வாச்சம் ச உ பிராணஸ்ய பிராணக சக்ஷுஷக்ஷுரக சக்ஷுர நிமுச்சிய தீராக பிரேத்யாஸ்மா லோகாத மிருதா பவந்தி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஆச்சாரியர்களும் கொடுக்கிற அதிமுக்கியமான மந்திரம் இன் உபனிஷத். உபனிஷத்தில் இருக்கிற மிக முக்கியமான மந்திரங்கள் பொறுக்கி போட்டீங்கன்னா அதுல நம்பர் 1 இது வரும். யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனக வாச்சோ வாச்சம் பிராணஸ்ய பிராணக சக்ஷு சக்ஷு நிமுச்சிய. இதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் தனியா பார்க்கலாம். என்ன சொல்றாரு அவர்? என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மந்திரமே இந்த உபனிஷத்துல இதுதான் ஃபவுண்டேஷன் மந்திரமே. அதை வச்சுதான் இதுக்கு பதில் சொல்றதுக்காக வர்றதா மற்ற எல்லா மந்திரங்களுமே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் செய்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு மந்திரம் கேனோ உபனிஷத்துலனா இதுதான். ஏன்னா ஹோல் உபனிஷத்து இதுக்கு மேலதான் பில்டப் ஆயிருக்கும். இது சார மந்திரம்னு சொல்லலாம். இதுல என்ன சொல்றாரு மீனிங் பார்க்கலாம். குரு டீச்சிங் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரே மந்திரத்தோட உபனிஷத்து முடிஞ்சிருக்கணும். அவ்வளோ ப்ரொஃபவுண்ட் மந்திரம். டீச்சிங் முடிச்சிட்டாரு. கேள்வி கேட்டோன்னே இவர் டீச்சிங் முடிச்சிட்டாரு. ஒரே மந்திரத்துல டீச்சிங் முடிச்சிடறாரு. அவனுக்கு புரியாதனால திருப்பி அவரே அந்த உபனிஷத்து ஃபுல்லா போகுதே தவிர கம்ப்ளீட் டீச்சிங் இன் 2 lines. ஓல் வேதா இந்த அளவுக்கு புரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு புரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கு only 2 lines are enough to give the ஞானம். எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு மினிமம் டீச்சிங் போதும். எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான டீச்சிங் தேவை.
ஸோ குவாலிஃபிகேஷனை நாம் வந்து கம்பேர் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நமக்கு அப்படி கம்பேரிசன்லாம் போகக்கூடாது. நம்ம குவாலிஃபிகேஷனை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத நம்ம பாயிண்ட். என்ன சொல்றாரு டீச்சிங் தான் இந்த மந்திரத்தோட முடிஞ்சது. என்ன சொல்றாரு பாருங்க, எது அதெல்லாம் நீ எந்த விஷயம் கேட்ட இல்லையா, எதனால் இசித்தம் பிரேஷித்தம், இந்த உடல் இயங்கிட்டு இருக்குன்னு கேட்ட இல்லையா, எத்து நீ கேட்ட அது ஆத்மாவான். அவர் எடுத்தோன்னு அது என்ன சொல்றாரு, அது ஆத்மா நாம் புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவால் தான் இந்த உலகம் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த விஷயத்த பார்க்கலாம். எது உடல் மனம் இந்திரியங்கள் ஆத்மாவினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப நான் புரிஞ்சுக்கலாம். எந்த ஆத்மாவானது எது ஒன்று ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் காதுக்கு காதாக, மனசக மனம் மனதிற்கு மனமாக, அவன் கேட்டதை வச்சு அப்படியே கொண்டு வராரு. வாச்சக வாக்கிற்கு வாக்காக, பிராணஸ்ய பிராணக பிராணனுக்கு பிராணனாக, சக்ஷு கண்ணுக்கு சக்ஷுகு கண்ணாக இருக்கிறதோ அதுதான் அந்த தத்துவம். முடிஞ்சு போச்சு டீச்சிங். முடிஞ்சு போச்சா, உடனே அடுத்து பலன் சொல்லிடுறாரு. டீச்சிங் முடிச்சாச்சு, உடனே பலன் என்ன, தீராக இதை அறிந்த தீரர்கள், அதிமுச்சிய இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்த தீரர்கள் எதை முச்சிய விடுபடுகிறார்கள். எதிலிருந்து விடுபடுகிறார்கள், முச்சிய முச்சு தாத்து சரீர அபிமானத்திலிருந்து விட்டு, நான் இந்த சரீரங்கிற அபிமானத்தை விட்டுட்டு, அஸ்மாத் லோகாத்து இந்த உடலில் இருந்து பிரேத்திய நீங்கிய பெண் விதேகமுக்தி, இந்த உடலில் இருந்து போனதுக்கு அப்புறம் பிரேத்திய அஸ்மாத் லோகாத் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லோகத்தில் இருந்து பிரேத்திய நீங்கிய பின், இந்த உடலில் இருந்து நீங்கிய பின், இந்த உலகத்திலிருந்து நீங்கிய பின் அமிர்தாகா மரணமற்றவர்கள். எங்க மரணம் அடைஞ்சுதாங்கன்னா மரணமற்ற மீண்டும் பிறவாமை, மீண்டும் பிறவாமை என்ற நிலை அவர்கள் பவந்தி அடைகிறார்கள். என்ன குருவருங்க ஒரு 2 லைன்ல, ஒரு லைன்ல டீச்சிங் முடிச்சிட்டாரு. செகண்ட் லைன்ல என்னது பலன். நீ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து சம்சார துக்கத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டீச்சிங் அதனுடைய பலன். இப்ப நாம இது டீச்சிங் அவர் அவ்வளவு இதா சொல்லிட்டாரு. என்னது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அதுக்கு நமக்கு நிறைய விசாரம் தேவைப்படுது. இப்ப நம்மளுடைய இப்ப கமிங் டு விசாரம், அவருடைய அட்வைஸ் முடிஞ்சது. இந்த மந்திரத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம சில விசாரங்கள் செய்து புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய வகுப்புக்கு வரக்கு முன்னால அனுபவம் என்ன, அந்த அனுபவத்தை எப்படி மாற்றணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம அனுபவம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் மை பாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல சரீரம், அதாவது எப்படின்னா, இப்போ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் அது கொண்டு வரேன். இப்போ ஒரு கிளாத் துணி, சிகப்பு துணி அப்படின்னு நீங்க சொல்லும்போது ரெட் கலர் கிளாத், சிவப்பு துணி, 2 வேர்டு எடுத்துக்கங்க. பியோர் டெக்னிக்கல் அலர்ட்டா இருந்தால் மட்டும்தான் போய் ரீச் ஆக முடியும். சிவப்பு துணி நம்மளுடைய அனுபவ நம்ம அனுபவத்தில் எப்படி அதை புரிஞ்சிருக்கோம், அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம உடல் ஆத்மாவை பற்றி நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போறோம். பியோர் டெக்னிக்கல் தான். இப்போ சிவப்பு துணி, துணிங்கிறது நவுன், சிவப்புங்கிறது அதனுடைய குணம். இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சிவப்புங்கிறது அட்ஜெக்டிவ். தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, சிவப்புங்கிறது ஒரு திரவியம், ஒரு வஸ்து, ஒரு பொருள், நவுன். சாரி, துணிங்கிறது ஒரு வஸ்து, ஒரு நவுன், ஒரு பொருள். அதனுடைய குணம் தான் என்னது, சிவப்பு. சோ குணம் திரவியம், திரவியம்ங்கிறது பொருள். சமஸ்கிருதத்துல திரவியம்னா ஆப்ஜெக்ட்னு பேருங்க, நவுன். ஒரு பொருளுடைய பெயர் துணிங்கிறது. சோ அதனுடைய அட்ஜெக்டிவ் தான் என்னது, சிகப்பு, குணம். சோ குணம் திரவியத்துக்கு உண்டான உறவு நமக்கு நல்லா தெரியும். ஏன், அது ரெண்டுக்குள்ள உறவு என்ன, துணியை ஆதாரமாக கொண்டது இந்த அட்ஜெக்டிவ்.
துணியில எதுக்கு? இந்த அட்ஜெக்டிவ்க்கு, இந்த சிகப்புக்கு ஆதாரமாக கொண்டது துணி. ஏன் சிகப்பு இருக்கிறது? உடனே என்ன கேட்போம்? எந்த சிவப்பு இருக்குதுன்னு சொல்லு. அப்ப சிவப்பு துணி இருக்குதுன்னா தான் நமக்கு அது புரியும். ஓடுகிறது, வெள்ளை ஓடுகிறது. வெள்ளை எப்படி ஓட முடியும்? அதுக்கு ஆதாரமா அது தனியா அதனால இயங்க முடியாது. வெள்ளை தனியாக ஓட முடியாது. அப்ப என்ன வேணும்? வெள்ளை குதிரை ஓடுகிறது. புரிஞ்சு போச்சு. அப்ப என்ன தெரியுது? அந்த நவுன் இஸ் த ஆதாரம், அதிஷ்டானம். ஃபார் த துணி இஸ் த ஆதாரம் ஃபார் த ரெட்னஸ், அந்த குதிரை இஸ் த ஆதாரம் ஃபார் த ஒயிட்னஸ், த அட்ஜெக்டிவ்க்கு. இது நம்மளுடைய புரிதல். குணம் சார்ந்து இருக்கிறது, அந்த நவுன் குணத்தை சாராமல் இருக்கிறது. ஏன்னா குதிரை சிகப்பாவும் இருக்கலாம், பிரவுனாவும் இருக்கலாம், வெள்ளையாவும் இருக்கலாம். அது வெள்ளையும் குணம் ஒண்ணுதான் சேர்ந்து போகணுங்கிறது கிடையாது. சிகப்பும் துணி தான். துணி சிகப்பாவும் இருக்கலாம், மஞ்சளாவும் இருக்கலாம், கருப்பாவும் இருக்கலாம். அதுக்கு அது சார்புங்கிறது கிடையாது. பட் சிகப்புன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அது எதை சார்ந்து இருக்குது? ஆதாரம், அதிஷ்டானம், திரவியம். The guna gets its ஆதாரம் in the திரவியம், object, noun. ஆச்சுங்களா? இப்ப நம்ம உடம்ப நம்ம எப்படி புரிஞ்சு, இது முதல்ல பேசிக்கா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு குணங்களை, அதாவது குணங்களை உடையது. இப்ப நம்ம சரீரத்துக்கு வரலாம். நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, சரீரம்ங்கிறது ஆதாரம், லைக் நவுன். சேத்தனங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? வகுப்புக்கு வரக்கு முன்னால உடல்ங்கிறது ஆதாரம், அந்த சேத்தனங்கிறது அதனுடைய ஒரு குணம், ஒரு அட்ஜெக்டிவ். சோ எது ஆதாரம்? சேத்தனை அட்ஜெக்டிவாவும், சரீரம் ஆதாரம், திரவியமாக நம்மள புரிஞ்சு வச்சிருக்கோம். இது அப்படியே மாத்தணும். ஏன்னா திரவிய ஆசிரிய குணக. அப்ப திரவியம் என்னது? உடலை ஆசிரித்து எது இருக்குது? சேத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா? அதை அனுபவத்தில் இப்படித்தான் எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எது? உடல்ங்கிறது ஆதாரம், சேத்தனங்கிறது அதை எப்படி 6 அடி 5 அங்குலம்ங்கிற மாதிரி அது அட்ஜெக்டிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். சேத்தனத்தை, கான்சியஸ்னஸ் அதனுடைய அட்ஜெக்டிவாக. இப்போ என்ன சொல்லுது? இத பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் எதுலதான் நிக்கிறாங்க? சரீரங்கிறது ஆதாரம், அதிஷ்டானம். ஆனா அது அந்த கான்சியஸ் போது they cannot find out. அது என்னன்னு புரியாத புதிராக சயின்ஸுக்கு இன்னும் இருக்குது. அவங்களால இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சா? இப்ப நம்ம இது சயின்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட். அவங்களும் என்ன ஒத்துக்கிறாங்க? சரீரங்கிறது ஆதாரம். இந்த கான்சியஸ் பத்தி கேட்டோம்னா இட் இஸ் அது என்ன புரியாத புதிர், கடவுளை வேண்டிக்கிங்க அப்படின்றாங்க உடனே டாக்டர்ஸ். அது எதனால உள்ள வருது, அவங்க எதனால உயிர் போகுது எங்களுக்கு தெரியாது. கடவுள் அங்க மட்டும்தான் அவங்களுக்கு கடவுள். இங்க ப்ராசஸ் போகும்போதெல்லாம் இது இறைவனை வேற எங்கேயோ வச்சிடறாங்க. அந்த உயிர் சமயத்தை மட்டும்தான் போய் கடவுளை பிடிக்கிறாங்க. இது எல்லாமே எதுதான்? இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியுறது. அவங்க எடுக்கிற கத்திரிக்கோள் இருந்து, பண்ற பேஷண்ட் இருந்து, உள்ள இருக்கிற லங்ஸ்ல இருந்து எல்லாமே இறைவனை தவிர்த்து வேற புரிஞ்சா அது வேற விஷயம். அது அவங்களுக்கு புரியாதனால என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது, கடவுளுங்கிற ஒரு ஆள் இருக்காரு, அவர் இது எல்லாத்தையும் படைச்சு உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கிறாருங்கிறது அவங்களுடைய சயின்டிஸ்டுடைய ஒத்துக்கிட்டாலும், இறைவனை ஒத்துக்கிட்ட சயின்டிஸ்டா இருந்தாலும் அவங்க அப்படிதான். ஆனா உண்மையில் சாஸ்திரம் கான்ட்ராஸ்டா புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அட சைத்தன்யம் தான் திரவியம், சரீரங்கிறது அதனுடைய அட்ஜெக்டிவ். இதுதான் தாட் ஆஃப் த டே. எப்படி உள்டாவா அப்படியே கான்ட்ரடிக்ஷன் நமக்கு பொறுத்த வரைக்கும் கான்ட்ரடிக்ஷன் தோணும். ஆனா அதுதான் உண்மை. என்னது? சரீரம் சைத்தன்யம் தான் திரவியம், சைத்தன்யம் தான் ஆப்ஜெக்ட், அதுதான் நவுனு, அதுதான் ஆதாரம். எதுக்கு? பாடிக்கு. சரீரம்ங்கிறது என்னப்போ? அட்ஜெக்டிவ், குணம். அப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நம்ம ஏற்றி வைத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் இதுலயே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நம்ம அவுட். ரெண்டாவது என்ன பண்ணி வச்சுட்டோம்? ஏற்றி அத்தியாசம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மாத்தி புரிஞ்சுக்கிட்டோமா? இத எதை? சைத்தன்யத்தை அட்ஜெக்டிவா புரிஞ்சு சரீரத்தை ஆப்ஜெக்டா புரிஞ்சு வச்சிருக்கோம். அது ஒரு இடத்துல தப்பு. அப்ப மாத்தி புரிஞ்சுக்கணும். சைத்தன்யம் தான் ஆதாரம், அதிஷ்டானம், திரவியம். சரீரம்ங்கிறது சைத்தன்யம் தான் ஆதாரம், சரீரங்கிறது அட்ஜெக்டிவா புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது ஏற்றி வச்சிருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எது சரீரத்துடைய குணமா அதெல்லாம் கொண்டு சைத்தன்யத்துல ஏதாவது ஆத்மாவுடைய குணத்தையெல்லாம் கொண்டு போய் அனாத்மாவில ஏற்றி, அனாத்மாவுடைய குணத்தையெல்லாம் கொண்டு போய் ஆத்மாவில ஏற்றி வச்சுட்டோம். இதுதான் அத்தியாசம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது 2 தப்பு நடந்திருக்கு. அப்போ வி நீட் நெக்ஸ்ட் ஸ்டெப், எப்படி உபதேசம், இந்த மாதிரி நிலையில் எப்படிப்பட்ட உபதேசம் தேவை? யூஸ்வலா பாத்தீங்கன்னா உபதேசம் 2 தப்பு நம்ம பண்ணி வச்சிருக்கோங்க, 2ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்னிக்கல், அடுத்த ஸ்டெப்பு, இப்படி ஒரு அறிவு நம்மகிட்ட இருக்கு, இவன் தான் கிளாஸுக்குள்ள வர்றான், இந்த 2 அறிவோட தான், தப்பான அறிவு தான், பட் அவனுக்கும் அது அறிவு தானே. ஸோ அது 2 விதமான அறிவோட வகுப்புகளை வர்றான். அப்போ டீச்சிங் எப்படி இருக்கணும், அதுதான் இந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோஸை குறிக்குது. ஏன்னா டீச்சிங் சில சமயம் டீச்சிங்கிறது 2 ஸ்டெப், சில சமயம் ஒரு ஸ்டெப்லேயே டீச்சிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு எப்போ ஒரே ஸ்டெப்ல டீச்சிங் முடியும்னா, எனக்கு அதை பத்தின அறிவு 0 நாலேஜ் அபவுட் ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரே ஸ்டெப் போதும். எப்போ 100% ignorance about a subject அப்படின்னா 1 step teaching will do. புரிஞ்சுக்கோ. இங்க நமக்கு என்ன பிரச்சனைனா, முழுவதும் தெரிந்தும் இல்லை, முழுவதும் என்னை பற்றி தெரியாமலும் இல்லை. இந்த இடத்துல நாம நிக்கிறோம். அப்போ இட் நீட் 2 steps of உபதேசம். சோ என்னை பத்தி முழுமையா எனக்கு தெரியலனா இறைவனுக்கு ரொம்ப ஈஸி, ஒரே ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு இங்க 2 இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சிருக்கோம். சப்ஜெக்ட அட்ஜெக்டிவா போட்டு, அட்ஜெக்டிவ சப்ஜெக்டா போட்டு புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ இட் நீட்ஸ், உபதேசம் எப்படி இருக்கணும்? இட் should be on 2 steps. அப்பதான் நமக்கு புரியும். அப்ப 2 ஸ்டெப்ல, ஏன் 2 ஸ்டெப்பு? முடிந்தும் புரிஞ்சும் இல்ல, அதுக்கு பேர் அந்த வேர்டு என்ன தெரியுங்களா போடலாம்? விபரீத ஞானம். ஃபர்ஸ்டுக்கு ஒரு ஸ்டெப் டீச்சிங் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? அக்ரஹணம். அக்ரஹணம்னா எதுவுமே தெரியாது, அக்ரஹணம் சுத்தமா 0, எந்த நாலேஜும் கிடையாது. அப்போ ஒரு ஸ்டெப் டீச்சிங் வில் டூ. அக்ரஹணம் 1 ஸ்டெப் டீச்சிங் வில் டூ இஃப் எனக்கு 0% நாலேஜ். ஆனா நமக்கு இருக்கிறது என்னது? விபரீத ஞானம். So we need 2 steps in teaching. ஏன் தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? விபரீத ஞானம் என்னங்க? தெரியாம இல்ல, தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். விபரீத கிரக, தலைகீழாக புரிந்து கொண்டு. நீட் 2 steps. அப்ப 2 ஸ்டெப்ல இறைவன் எப்படி நமக்கு டீச் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணி ஆகணும்? நீ வச்சிருக்கிற தப்ப முதல்ல சரி பண்ணணும். 2ஆவது ஸ்டெப் தான் புரிய வைக்க முடியும். நீ தப்பா எடுத்து வச்ச விஷயத்தை தப்புன்னு சொல்லி அதை நயித்தி 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 இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சிங். இது இல்ல இது இல்ல. ஏன்னா நான் என்ன நினைச்சிருக்கேன், நான் கண்ணு, நான் காது, நான் மூக்கு, நான் வாய், நான் இந்த உடம்பு, நானு நீ எல்லாம் புடிச்சு வச்சிருக்கியா? உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நாயித்தி 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 நாயித்தி. நீ மூக்கு இல்ல, நீ கண்ணு இல்ல, நீ காது இல்ல, நீ மனம் இல்ல, நீ சூக்ஷ்ம சரீரம், நீ ஸ்தூல சரீரம் அல்ல, நீ காரண சரீரமும் அல்ல. அதுக்கு பேரு ந இதி. ந இதி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா யதிரிக்தகா அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் டீச்சிங்கா இறைவன் கொண்டு வராரு. ஏன்னா அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் ந இதி. எதை நான் எடுத்து வச்சிருக்கனோ அதை நீ இல்லேன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும், சொல்லி கொடுத்தாகணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெவல் ஆஃப் டீச்சிங். புரிஞ்சுட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. இது ஹாஃப் தான். அதெல்லாம் நான் இல்லைன்னா அப்புறம் நான் யாரு? அப்போ அப்புறம் தான் என்ன வரும்? நீ யாருன்னா அவஸ்தாத்ரய சாட்சியாக நீ இருக்கிற. அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த செகண்ட் ஸ்டெப் புரிய வைக்க முயற்சி பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீ எது நான் எடுத்திருக்கியோ அதையெல்லாம் விளக்கியாகணும். 2ஆவது ஸ்டெப்பு தான் என்ன பண்ணி முடியும்? உனக்கு உண்மையான டீச்சிங்க ஆரம்பிக்கும். நாயிரியே என்ன கிடையாது, டீச்சிங் கிடையாது. அது தப்ப விளக்குற பாயிண்ட். சோ வேதாந்தத்துக்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னதான் நடக்கும்? எதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கணும் அதில இருந்து விலகிறது தான். எடுத்தோன்னே எங்க நம்ம உயருது? ஞான நிஷ்டையை எதிர்பார்க்கறது. அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு ஸ்டெப்பா தான் வரணும். அப்புறம் என்ன சொல்ல? 2 ஸ்டெப். அதாவது ஒண்ணு பாருங்க, ஒரு மாலை நேரத்துல ஒருத்த போறான், கயிறு பாம்பு இல்லாம நம்ம இதை புரிய வைக்க முடியாது. கயிறியே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் இக்னோரன்ஸ் ஆஃப் த கயிறு. அவனுக்கு எதுக்குங்க டீச்சிங்? தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டீச்சிங்கே தேவையில்லை. அவனுக்கு புல் ஞானம் இருக்கு.
கயிறே பார்க்கல, அல்லது கயிறை பார்க்கற கயிறா பார்க்கறான். அவனுக்கு டீச்சிங்கே தேவையில்லை. என்ன யாருக்குதான் டீச்சிங் தேவை? இருக்கிற கயிறை பாம்பா பார்க்கறான். அப்ப அவனுக்கு டீச்சிங் எப்படி டீச்சிங் கொண்டு போகணும்னா, நீ பார்க்கிற இந்த பாம்பு கயிறு. சோ நீ எதை பார்க்கறியோ அது என்னது? பாம்பல். நீ எதை பார்த்துட்டு இருக்கிறியோ அது கயிறுன்னு கொண்டு போகணும். அவன் பாம்பு பாம்புன்னு கத்துறான், கூட இருக்கிறவன் கயிறு கயிறு கயிறுன்னு கத்துறான். அப்ப இவனுக்கு என்ன புரியும்? ஓ, பாம்புக்கு பக்கத்துல இன்னொரு கயிறு இருக்கு மாட்டிருக்கு. அவன் கத்துறான், அந்த கயிறு எடுத்து அடின்னு சொல்றான் ஆட்டிருக்குன்னு. டீச்சிங்ல கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இறைவன் என்ன பண்றாரு? இறங்குறாரு. அதனாலதான் சிருஷ்டி பிரகரணத்தை அவ்வளோ டீட்டெயிலா கொண்டு வர்றாரு. இந்த உலகம் சத்தியம் பிடிக்கிறோமா, அந்த அந்த டீச்சிங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் இறங்குவாரு. ஏன்னா இதெல்லாம் உண்மை மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா, நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் எப்படி வந்தது, அப்படி வந்ததா இப்படி வந்ததா, நம்ம என்ன பண்றோம்? உள்ள நுழைஞ்சு உலகத்தை படைப்பை பத்தி ஞானம். கடைசியில் என்ன சொல்லிடும்? படைப்பினே ஒண்ணு இல்லப்பா. ஆனா என்ன தேவைப்படுது? படைப்பை பத்தி ஏன் இறைவன் பேசுறாருன்னா, நமக்காக அவர் பேசுறாரு. அவருக்கு தான் படைச்ச படைப்பை பார், செயலை பார், அதிசயத்தை பாருங்கிறதுக்கெல்லாம் அவர் டீச்சிங் வர்றதில்ல. நாம முட்டாள்தனமா அஜ்ஞானத்தின் காரணமாக உலகத்தை சத்தியமா பார்த்துட்டு இருக்கிறோமா, அவர் இறங்கி வராரு. இவனுக்கு உலகம் தான் சத்தியம் புரிஞ்சு வச்சிருக்கான். அங்கிருந்து டீச்சிங் ஆரம்பிச்சதான் ஏன்னு கேட்பான். எடுத்தோடனே உலகம் போயினா என்ன ஓடி போயிடுவான். இந்த ஆளுக்கு பொழப்பே இல்லை, கண்ணுக்கு முன்னால இத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன் பொய்ங்கிறான்னு அவன் டீச்சிங்ல ஃபர்ஸ்ட் டே ஓடி போய் 2வது நாள் கிளாஸ்க்கே வரமாட்டான். நீ வந்து கோர்றீங்க ஃபர்ஸ்ட் டே யோசனை பண்ணி பாருங்க. உலகம் போய் இது ஏதோ லூசு, கிளம்பிடலாம். யாராவது தியானம் சொல்லி கொடுத்தா மூக்க பிடிச்சி தியானம் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கலாம். இது லூசுன்னு கிளம்பிடுவோம். அதனாலதான் இறைவன் என்ன கொடுக்கிறாரு? சிருஷ்டி பிரகரணமே உள்ள வருது. ஏன்னா நாம அதுக்கு சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கோம். இறைவனுக்கு அது சத்தியத்துவத்துக்கு கொடுத்துட்டு உலகத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா எதுல இருந்து எது வந்தது, சூக்ஷ்ம பூதங்கள், அதுல இருந்து வந்தது பஞ்சீகரணம், அதுக்கப்புறம் வந்தது ஸ்தூல சரீரம், ஸ்தூல பூதங்கள், அப்புறம் அதுல இருந்து வந்தது சூக்ஷ்ம சரீரம், அதுல இருந்து ஸ்தூல சரீரம். இதெல்லாம் இவ்வளவு டீச்சிங் ஏன் இறைவன் கொடுக்கிறாருன்னா, நான் உலகத்துல சத்தியத்துவ புத்தியை வச்சிருக்கேன். அது இத்தின்னு நெகேட் பண்ணணும். எது? உலகம் உண்மை அல்ல நெகேட் பண்ணணும்னா முதல்ல நீ பாக்குற உலகத்தை பத்தின அறிவை கொடுத்து அப்புறம் தான் என்ன சொல்லணும்? உலகம் உண்மையில் இல்லை, தனக்கென்று இருப்பு இல்லாதது, அது உன்னை சார்ந்து இருக்கிறது. உலகத்துடைய எக்ஸிஸ்டன்ட் கான்சியஸ் பிரின்சிபிள். இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்களே, எத்தனையோ எக்ஸிஸ்டன்ட், எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ். Some of things are very conscious. So உலகத்துக்கு இந்த கான்சியஸ்னஸையும் இந்த எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளையும் lend யார் கொடுக்கிறது? நான் I am lending my consciousness and existence principle to this world. இது ஃபைனல் டீச்சிங். இது எடுத்தோன்னெல்லாம் புரியாது. அப்பதான் என்ன பண்ணுது டீச்சிங்க? அதுக்கு தான் சொல்லுது ஸ்ரோத்ரஸ். இப்ப எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? ஏன் ஆத்ம தத்துவத்தை கேட்டோன்ன டீச்சிங் எங்க ஆரம்பிக்கிறார் அவரே? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் நீ எடுத்து வச்சிருக்கியா? கண்ணு காது நான் செவிடு அப்படின்னு சொல்லும் போது என்னத்தை எடுத்து வச்சிருக்க? நான் செவிடும் போது சரீர காது மேல உனக்கு என்ன இருக்கு? அபிமான. காது எனக்கு நல்லா கேக்குது, காது நல்லா கேட்கல, எங்க வீடியோல சவுண்டு இறைச்சலா வருது, நீங்க மாத்துங்க எல்லாம் சொல்றமா இல்லையா? ஏன்? ஏதோ இப்ப காது நான். அப்ப அதனாலதான் சொல்றாரு, எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். நீ காது நான் எடுத்து வச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவர் இறங்குறாரு. நீ எதை நீ எடுத்து வச்சிருக்கியோ அது நீ இல்ல. கண்ணு காதுக்கு காதாக. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காதுக்கு காதாக. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அந்த நெகேஷன் பண்றாரு. எத? காது நீ எடுத்து வச்சிருக்கிறத முதல்ல நெகேட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரத்துல 2 ஸ்டெப் வருதுங்க. 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிடுச்சு. நீங்க மனசோ எல்லாமே எடுத்துக்க, நான் ஒன்ன மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு டீச் பண்ணும்போது 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது. ஏன்? நீ காது எடுத்து வச்சிருக்கிய ஸ்ரோத்திரம், அது நீ அல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் புரிய வைக்கிறார். கண்ணு காதுக்கு காதாக. செகண்ட் ஸ்டெப். See what a beautiful teaching with the 2 words. Entire Vedantam in 2 words. நாம நினைச்சோம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லா வேதாந்த கொண்டு வராரு.
இப்ப புரியுங்க, 2 வேர்டுல ஃபுல் வேதாந்தத்தை இறக்கிட்டார். வட்டா உத்தம குரு, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், ஹோல் டீச்சிங், வேதாந்த டீச்சிங் இஸ் ஓவர். பட் எனக்கு அது புரியல அப்படின்னா, அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது என்ன நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன சொல்றாரு, கமிங் டு த டீச்சிங். இப்போ நான் என்ன சொன்னேன், 2 டீச்சிங் ஏன் தேவை, ஒரு டீச்சிங் எப்ப தேவை, 2 டீச்சிங் எப்ப தேவை, நமக்கு 2 டீச்சிங் தேவை. அதனால அவர் என்ன சொல்றாரு, குரு ஸ்ரோத்ரஸ்ய, அதை நீ எடுத்து வச்சிருக்கிற, காது நீ எடுத்து வச்சிருக்கிற, அது நீ அல்ல, அதனுடைய காதுக்கு காதாக. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, காதுக்கு காதாக இருக்குது அப்படின்னா என்னென்ன புரியணும்? இட் இஸ் நாட் இயர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காதுக்கு காதாக, கண்ணுக்கு கண்ணாக, மனதிற்கு மனமாக, இதெல்லாம் தானே சொல்றாரு அவரு. கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதிற்கு மனமாக, பிராணனுக்கு பிராணனாக. அப்படிங்கும்போது என்னென்ன புரியுது? இட் இஸ் நாட் ஸ்ரோத்ரம், it is not chakshu, it is not manaha, it is not pranan. First teaching, na iti. First என்னது? na iti. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனக, பிராணஸ்ய பிராணக, கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதுக்கு மனமா. என்னன்னா இதெல்லாம் நீ அல்ல. கண்ணோ காதோ பிராணனோ மனமோ நீ அல்ல, பிராணனோ நீ அல்ல. முடிஞ்சு போச்சா? அப்ப ஸ்ரோத்ரஸ்யங்கிற ஒரு வேர்டு ந இதிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீச்சிங் முடிஞ்சு போச்சு. அதான் சொன்ன, 2 வேர்டு தான். நான் புரியறதுக்காக அவர் மறுபடியும் கண்ணுக்கு கண்ணு மனதுக்கு மனம்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா 2 வேர்டு டீச்சிங் முடிஞ்சிச்சு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத். அப்ப என்ன, ந இதி டீச்சிங் முடிஞ்சுதா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு, என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன, எதை புரிய வைக்கணும் அது புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் நியாயத்தை புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்தம் போது அது என்ன புரியுது, அது கண்ணோ காதோ மூக்கோ வாயோ அல்ல. This is distinct from ear, it is distinct from manam, it is distinct from கண். அது கண்ணு காது பிராணலிருந்து வேறுபட்டது. ஃபர்ஸ்ட் அது அல்ல, அதிலிருந்து வேறுபட்டது. எது? கண்ணு காது மூக்கு பிராணம் எடுத்துக்கிற பாத்தீங்களா, அதிலிருந்து அது ஃபர்ஸ்ட் என்ன புரியுது, வேறு வியதிரிக்தா. அப்ப இந்த உடலில் இருந்து அது வேறுபட்டது புரிய வைக்கிறார். இப்ப சப்ஜெக்ட் வந்தாச்சு, நேயத்தி சொல்லிட்டு அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்துட்டாரு. செகண்ட் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது உடலில் இருந்து வியதிரிக்தா, வேறுபட்டது, மனதிலிருந்து வேறுபட்டது, காதிலிருந்து வேறுபட்டது, பிராணிலிருந்து அது வேறுபட்டது. அடுத்தது இட் பர்வேட்ஸ் த யா, இட் பர்வேட்ஸ் த மனம், இட் பர்வேட்ஸ் த பிராணன்னு புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து வேறுபட்டது, ஆனா 2 கேப் கிடையாது. என்ன இருக்குது, வியாபித்திருக்கிறது. கண்ணை வியாபித்திருக்கிறது, காதை அது வியாபித்திருக்கிறது. ஏன்னா அதனுடைய சந்நிதி மாத்திரம் வேலை செய்யுதுன்னு என்ன பண்ணிருக்கணும், வியாபித்திருக்கிறது. அந்த விஷயம் ஆத்மா சைத்தன்யம் கண்ணை வியாபித்திருக்கிறது, காதை வியாபித்திருக்கிறது. இட் பர்வேட்ஸ் த யா, நோஸ், இங்க எடுத்துக்கிட்டது கண்ணு காது மனம் பிராணம். இந்த ஞானம் அது வியாபித்திருக்கிறது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கண் அப்படின்னு என்ன வியாபித்திருக்கிறா, கேட்கும் திறன் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்து, பார்க்கும் திறன் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்துன்னு அர்த்தம். வியாபகம் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த கேட்கும் திறன் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்து, பார்க்கும் திறன் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்து. மனத்தினுடைய செயல்பாடுகள் அது எது வேணா இருக்கலாம், சுகம் துக்கம் கோபம் எரிச்சல், அதெல்லாம் தர்மம் ஆஃப் மனம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்து. பிராணன் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குதா, பிராணன் மூச்சு காத்து, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் வஸ்து. மூச்சு உள்ள போயிட்டு வர்றது உயிர் அல்ல, அது நடக்கிறதுக்கு அது காரணம். சோ மூச்சு நடைபெறுவதற்கும் கண்கள் பார்ப்பதற்கும் காதுகள் கேட்பதற்கும் மனம் செயல்பாட்டுகளுக்கும் அது எப்படி இருக்குது, காரணம். அதுதான் அடுத்த பாயிண்ட். சோ இது ஃபர்ஸ்ட் அது அல்லன்னு புரிஞ்சுக்கிறோம், அதிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் அஃபெக்டட்னு தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து வேறுபட்டதுங்கிறது எதுக்கு சொல்றோம், இந்த கண்ணினுடைய செயல்பாட்டினாலேயோ மனதினுடைய செயல்பாட்டினாலேயோ பிராணுடைய செயல்பாட்டிலையோ அன்டச்சு அசங்கா, அது இதனுடைய செயல்பாடுகளில் இருந்து
அன்டச்டு. ஆனா வியாபம் வியாபித்திருக்கிறது, அன்டச்டா இருக்குன்னா ஒன்லி திங் இஸ் ரிஃப்ளக்டிங். அதுதான் அன்டச்டு. வியாபகம் எல்லாம் பாருங்க, எதனால அப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் வியாபகம் பண்ணிருக்கு, ஆனா அதனோட விஷயங்கள் எதுவுமே அதுக்கு பாதிக்காது. அப்படிடா அது அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது இட் இஸ் நாட் ஒரிஜினல், இட் இஸ் ரிஃப்ளக்ஷன். எது? சிதாபாசம். சிதாபாசத்தினுடைய அதாவது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் when it is reflected in the mind as சிதாபாசம். சிதாபாசம் இஸ் எப்படி இருக்குது? அறிபவனாக, கேட்பவனாக. யார் இருக்கிறது உள்ள? அறிபவனாக, கேட்பவனாக, பேசுவனாக. எத்தனை ஆள் வர நமக்குள்ள? கேட்டேன், பார்த்தேன், பேசினேன், இதெல்லாம் பண்ணுவனாக யார் இருக்கிறா? சிதாபாசம். இட் இஸ் அன்டச்டு பை த மனதினுடைய செயல்பாட்டினால அன்டச்டு. ஸோ என்ன புரியுது? த இயரிங் பவர் இஸ் டியூ டு சைத்தன்யம். ஸோ ஆத்மா என்பது இப்ப என்ன புரியுது? அது அனுபவத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. 99% ஆஃப் த பீப்புள் வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் சரி, அண்ணன் சொல்றது ஆன்மீகத்துக்குள்ள வந்தன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? they are searching for some misery experiences. என்னை பற்றி எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் தட் இஸ் அறிவடு பொருள், ஆப்ஜெக்ட். இங்க ஆத்மாங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அறிவடு பொருளா என்னைக்கு சிக்கும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேணா அறிவடு பொருளா சிக்கும். சப்ஜெக்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அறிவடு பொருளா சிக்கும். கண்ணிலையோ, காதுலையோ, மூக்குலையோ ஏதோ ஒண்ணு நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். சப்ஜெக்டுக்கு சப்ஜெக்ட் எப்ப அறிவொருளாக ஆகும்? ஆகாது. சோ இது அனுபவம் அல்ல. இந்த அறிவு அனுபவத்துக்கு சிக்காததுன்னு சொல்ல வர. எப்படிப்பட்ட அறிவு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்தமாக, கண்ணுக்கு கண்ணாக இருக்குது, காதுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. காதுக்கு காதாக இருக்குதுன்னா இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? காதினுடைய கேட்கும் திறன் அதனால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காதினுடைய தர்மத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அது காதாக இல்லை. அது இல்லாமல் காது வேலை செய்யாது. காது இல்லை, அது காது இல்லாமல் அது இருக்கிறது. ஆனா அது இல்லாமல் காது இல்லை. கேட்கும் திறனும் இல்லை, காதும் இல்லை. இதுதான் டீச்சிங் ஆஃப் ஸ்ரோத்ரஸ்ய. என்ன படுத்தோம்? ந இதினி. எது நீ ஸ்ரோத்ரம் நான் எடுத்திருக்க அது அல்ல. அதனுடைய காதினியில காதுக்கு காதாக ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். அதுதான் டீச்சிங் பண்றாரு. அதே நீங்க ஸ்ரோத்ரம் நம்ம சொன்னோமா, அதே மாதிரி என்னென்ன வரணும்? கண்ணுக்கு கண்ணாக, கண்ணினுடைய கேட்கும் திறன், அதனாலதான் கண்ணுக்கு கேட்க. கண்ணுங்கிறத என்ன சொன்னா? எல்லாமே ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் ஃபுல்லாமே ஜடம். அது எப்படி செயல்படுதுன்னா சந்நிதி மாத்திரேன. தட் ஆத்மா lends its existent principle, conscious principle to the body. அப்போ பாடிங்கிறது அட்ஜெக்டிவ், கான்சியஸ்ங்கிறது சப்ஜெக்ட். திரவிய கிளாஸ் ஆரம்பிச்சோம். இது புரிஞ்சுதுன்னு என்ன புரிஞ்சிடும்? பாடி இஸ் அட்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லும்போது எப்படிங்க பாடி அட்ஜெக்டிவ் தோணி இருக்கும்? இப்ப என்ன புரியுது? பாடி இஸ் அட்ஜெக்டிவ். தட் திரவியம், தட் வஸ்து, ஆத்மா இஸ் பிரதானம், சப்திரவியம். இது என்னது? அட்ஜெக்டிவ். சரீரம்ங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த டீச்சிங் வேற என்ன கொண்டாரு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். நீங்க அப்படியே ஒண்ணுன்னா அப்படியே ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். மனசோ மனதிற்கு மனமாக, மனம் செயல்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதனுடைய சந்நிதியில் தான் மனம் செயல்படுகிறது. அன்டச்டு பை த மனம். அப்படி ஒன்னொன்னே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப காதை பார்த்தோம், கண்ணை பார்த்துட்டோம், மனம். அடுத்து பிராணன். பிராணனாக அது இல்லை, அது இல்லாமல் பிராணன் செயல்பட முடியாது. பிராணனுக்கு பிராணனாகனா பிராணன் செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது. ஏன்னா அதனுடைய பிரசன்ஸ்ல இட் lends its existent principle and conscious principle to பிராணன். பட் பிராணனுடைய செயல்பாடுகளால் untouched. இதுவும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் வியாபகம், untouched. எப்படி? வாயுவை, இந்த ஆகாசம் குள்ள வாயு இருக்கு,
ஆனா வாயுடைய மாற்றங்கள் ஆகாசத்தை அன்டச் பண்ணுவதில்லையோ, ஆகாசம் வாயுடைய மாற்றத்தினால் எப்படி தொடப்படுவதில்லையோ, அந்த மாதிரி இந்த விஷயம் அதனுடைய பிரசன்ஸ்ல தான் இந்த உடம்பு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா untouched by the body mind complex ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய தர்மங்களானது பாதிக்கப்படுவது இல்லை. இதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ, எப்படின்னு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரமாக அந்த ஆத்மாவை மனசுக்கு மனதாக, வாக்கிற்கு வாக்காக, பிராணனுக்கு பிராணாக, கண்ணுக்கு கண்ணாக தெரிந்தவன், அந்த விஷயத்தை தெரிஞ்சவனுடைய பலன் என்ன? அவன் பேர் என்ன வைக்கிறாரு? தீராகா, ஞானினக, பண்டிதாக, வித்யா புருஷ. அவனுக்கு என்ன சொல்றாரு? பிரேத்திய, இந்த உலகத்தை, இந்த உடலை விட்டு போனாலும் எடுத்துட்டாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஒண்ணுதான், இந்த உடலை விட்டு போனாலும் ஒண்ணுதான். அப்படி போனதுக்கு அப்புறம் அமிர்தாக பவந்தி, அவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான். அமிர்தத்வா அமிர்தா பவந்தி, மரணமற்ற தன்மையை அவன் அறிகிறான். சோ ஆத்மாங்கிறது ஷரீர 3 சரீரத்துக்கு விலட்சணம், அன்டச்டு. அது டீச்சிங், மெயின் டீச்சிங். அடுத்த சோ இங்க என்ன சொல்றாரு மீனிங்க? தமிழ் பேஜ் நம்பர் 82ல கீழே இருக்குது பாருங்க. எந்த ஆத்மாவானது செவியின் செவியாகவும், மனதின் மனதாகவும், வாக்கின் வாக்காகவும், மூச்சின் மூச்சாகவும், கண்ணின் கண்ணாகவும் இருக்கிறதோ, அதுதான் இவ்வளவு பெரிய டீச்சிங். இன்னைக்கு டீச்சிங் ஃபுல்லா அதுதான். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? கண்ணுக்கு கண்ணு ஒரு எக்ஸ்ட்ராக்டா வச்சுக்கூடாது, காதுக்கு காதா அது ஒரு எக்ஸ்ட்ராக்டா இருக்கட்டும், அது ஆத்மா. சரி, அது ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு? 2 steps of teaching is involved in ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அப்படி புரிஞ்சுக்கணும். 2 steps of teaching, உபதேசம், is involved in 2 words, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். நீங்க அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கண்ணுக்கு கண், மனதுக்கு மனது நீங்க புரிஞ்சுக்கலாம். That is the main point to be understand here. இல்லைன்னா கண்ணுக்கு கண்ணா இருக்கு, சரி, காதுக்கு காதா இருக்கு, சரி, அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி 2 விதமான டீச்சிங் அவரு ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மந்திரத்தில் முடிச்சிடறாரு. அடுத்து பாருங்க, அதுவே அந்த தத்துவம், அந்த தீரர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து சரீர அபிமானத்தை விட்டு, இந்த கண்ணு நான் அல்ல, ஸ்ரோத்திரம் நான் அல்ல, இந்த பிராணன் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படின்னு விட்டு இந்த உடல் இருந்து நீங்கிய பின் மரணமற்றவர்கள் நாம் மரணமற்றவர்களாக, இந்த கடைசி டெத்து இப்ப இறக்கிறது தான். மறுபடியும் அவங்களுக்கு மரணம்ங்கிறது கிடையாதுன்னா மரணமில்லா பெருவாழ்வு. பிறந்தா தான் இறக்கறக்கு. அதனால அவர் சொல்றாரு. ஓகே, அடுத்தது ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமஹ யதைததனு சிஷ்யாத். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மந்திரம். இப்ப இங்கிருந்து உங்களுக்கு இப்ப அது மெயின். எப்படி சாந்தோக்கிய உபனிஷத்துல எது மெயின்? இதம் அக்ரே ஆசீத்து, சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து. அதுக்கப்புறம் அதுல 2வது மந்திரம். இது மாதிரி சில மந்திரங்களை அப்படி நம்ம உள்ள வச்சுக்கிட்டா தான் அந்த சாந்தோக்கியம் அப்படி ஃபுல்லா நிற்கும். இப்ப தத்துவமசி, அனிமா மந்திரம் பார்த்த மாதிரி கடைசி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அனிமா, அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி இது டீச்சிங் மெயின் முடிஞ்சிச்சு. இப்ப வரதெல்லாம் என்னது? அதனுடைய விளக்கம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சொல்லி முடிச்சிட்டாரா, அப்புறம் அதை விளக்குறாரு. அப்படின்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதை ஒரு மந்திரமா அவர் இன்னும் டீட்டெயிலா கொண்டு போறாரு. என்ன சொல்றாரு? தத்ர, அந்த பிரம்மனிடத்தில் என்ன சொல்றாரு? சக்ஷு, கண் செல்வதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மனை கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணுக்கு அறிவடு பொருளாக அது இல்லை, கண்ணை அறிபவனாக அது இருக்கிறது. இது டீட்டெயில் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் மீனிங் என்ன சொல்றாரு? கண் கச்சதி, கண் செல்வது, அந்த பிரம்மனிடத்தில் கண் செல்வதில்லை. இந்திரிய அகோச்சரம், கண்ணால பிரம்மனை பார்க்க முடியாது. ஏன்? கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறது, கண்ணினால் பார்க்கப்பட முடியாது. சிம்பிள் பிரின்சிபிள். அடுத்த சொல்ல வாக், அவர் எடுத்து அதையவே எடுத்துக்கிறார். கண்ணு, அடுத்து வாக்கு. வாக்குனால் அதை என்ன பண்ண முடியாது? டீச் பண்ணி இதுதான் சொல்ல முடியாது. வாக்கினால் விளக்க முடியாத ஒரு விஷயம்.
அடுத்து மனக, மனமும் அங்கு செல்வதில்லை. இந்த மனதினாலும் அதை தனியா என்னது குவாலிஃபைடு இல்லாத மனதை கிராஸ் பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ந வித்மக, நாங்கள் அறியவில்லை. சிஷ்யன் சொல்றான், இந்த விஷயத்தை நாங்க அறியவில்லை. ஏத்தத்து, இந்த பிரம்மனை யதா எப்படி அனுசிஷ்யாத்து, எப்படி உபதேசித்து விளக்க முடியுமோ அதை ந விஜானிதக, அறியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். யார் சொல்றா? சிஷ்யன் சொல்றார். நீங்க சொல்லிட்டீங்க ஜி, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் முடிஞ்சு போச்சு. ஆனா எங்களுக்கு அது நாங்கள், ஏன்னா நாங்க கண்ணில் தேடி பார்க்கிறோம் புரியல, காதில் தேடி பார்க்கிறோம் கிடைக்கல, வாயில தேடி பார்க்கிறோம், மனசுல தேடி பார்க்கிறோம், எதுலயும் எங்களால் அதை அறிய, ஏன்னா இந்திரியா அகோச்சரங்கிற வேர்ட அழகா சிஷ்யன் சொல்றாரு. அது இந்திரியத்துக்கு அகோச்சரமா இருக்கிறதுனால, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால எங்களால் அதை அறிய முடியவில்லை. அந்த பிரம்மனிடத்தில் கண் செல்வதில்லை, வாக்கும் செல்வதில்லை, மனமும் செல்வதில்லை. அந்த பிரம்மனை நாங்கள் அதனால் அறியவில்லை. இந்திரிய அகோச்சரமா இருக்கிறதுனால எங்களுக்கு அது தெரியல. நீங்க ஒன்னு எடுத்து கையில காமிச்சு ஒன்று காமிச்சீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். காதல ஒரு சத்தத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க கேட்டுக்குவோம். ஆனா எங்களுக்கு அது பிரம்மனுக்கு பத்தி எங்களுக்கு அறிவில்லை. இந்த பிரம்மனை எப்படி உபதேசித்து விளக்க முடியும் என்று அது இவர் சொல்றாரு. அறியாதவர்களா நாங்க, அவன் அது செல்ல முடியலன்னு இவரே சொல்றாரு. அதை எப்படி விளக்க முடியும் என்பதையும் அறியாதவர்களாத்தான் நாங்கள் இருக்கிறோம். குரு என்ன சொல்கிறாரு? அதை கண்ணுக்கு போகாத காதுக்கு போகாத விஷயம் நீ சொன்ன இல்லையா, அதை எப்படி விளக்குறதுங்கிறத எங்களுக்கு அறியாதவர்களாக இருக்கிறோம். தட் சோஸ் த பணிவ் ஆஃப் த குரு. இவ்வளோ பெரிய விஷயத்தை டீச் பண்றவரு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சொல்லிட்டாரு. ஆனா என்ன சொல்றாரு? அதை வாக்கினால் எங்களால கொண்டு வர சொல்லிக் கொடுக்க முடியாது. மற்ற பொருள்களைப் போல் பிரம்மனை அறிய முடியாது, மற்ற பொருள்களை விளக்குவது போல் விளக்கவும் முடியாது. இது ஒரு குருவோட டீச்சிங். அடுத்த என்ன, நீ நினைக்கிற மாதிரி ஒரு அறிபொருளை படுத்துற. இப்ப நம்ம ஒரு பொருள் எடுத்து அறிபடு பொருள், இந்த டீச்சிங்கு வேற, நான் சொல்லிட்டு ஒரு டீச்சிங்கு வேற. ஏன்னா இது கண்ணுக்கு எட்டுது. டீச்சிங் இஸ் ஒன் ஸ்டெப், டீச்சிங் வில் டூ. ஒரே ஒரு ஸ்டெப் போதும். பாத்தீங்களா, இவ்வளவு உயரம், இந்த கலர் எல்லாம் சொன்னா டீச்சிங் முடிஞ்சது. தி நேம் ஆஃப் திஸ் மேட் அப் ஆஃப் என்ன மெட்டீரியல், லென்த், ஹைட், வித், கெப்பாசிட்டி சொன்னோம்னா என்ன முடிஞ்சது? முடிஞ்சது. டீச்சிங் முடிஞ்சது. வெரி ஈஸி. கண்ணுக்கு பார்த்த ஒரு பொருளை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது ராக்கெட்டோட விஷயமா இருந்தாலும் சரி, சயின்டிஸ்ட் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே கண்ணுக்கு முன்னால இருக்கிற விஷயம். மைக்ரோஸ்கோப்லயே இருந்தாலும் கண்ணுலயே பாக்குறாங்களா இல்லையா? மைக்ரோஸ்கோப் இருக்கிற விஷயத்த ஆப்ஜெக்டா தெரியுதா இல்லையா? அணுவை பத்தி, வைரஸை பத்தி, கொரோனா பத்தி ஸ்டடி பண்றாங்கன்னா அந்த கொரோனா கண்ணில் தெரியும் அவங்களுக்கு. மைக்ரோஸ்கோப்ல போட்டாங்கன்னா தெரியும். அதை வச்சு அவங்க அதெல்லாம் ஈஸி. இவர் என்னங்கிறாரு? இந்திரிய, அதாவது மற்ற பொருள்களை போ, இந்த உலகத்தில் இருக்கிற லௌகீக விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது போல இந்த பிரம்மனை நீ அறிய முடிய. ஆப்ஜெக்டா தேடாத. மற்ற பொருள்களை விளக்குவது போல் நாங்கள் என்ன பண்ண முடியாது? விளக்கவும் முடியவே முடியாது என்பது உட்கருத்து. ஆனாலும் நாங்கள் விளக்க முயற்சி பண்றோம். ஆனாலும் நீ கேட்க உட்கார்ந்துருக்கிறீனா, ரெண்டு போத் ஆர் வெரி கிரேட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த மந்திரத்தினுடைய விளக்கங்கள் நம்ம, ஏன்னா இது தொடர்ச்சியா வருது, இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இப்ப ஆரம்பிச்சா அது பாதியில் நிற்கும், டைம் முடிஞ்சது. ஸோ ஃப்ரெஷ்ஷா அடுத்த மந்திரத்தை அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சு பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.